இந்த மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள் சாதம் உதிரி உதிரியாக வேணுமா? அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சிம்பிள் வெஜிடபிள் ரைஸ் தேவையானது பார்க்கலாம். என்னென்னட்டு அரிசி நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் தக்காளி, ஒரு 2 வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பீட்ரூட்டு, கேரட், பச்சை மிளகா, புதினா, உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாமே அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம், அடுத்து பிரிஞ்சி இலை இது போட்டு நல்லா வெடித்ததும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதங்கினதுமே அடுத்து புதினா எடுத்து போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா வதக்குங்க. புதினா போட்டு நல்லா வதக்கினதையும் கல் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதங்கும். நெக்ஸ்ட்டு என்கிட்ட தனி மிளகாய் தூள் இல்லாததுனால நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிருக்கேன் காரத்துக்கு. அடுத்து கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அடுத்து நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்ச மீல் மேக்கர் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதையும் மஞ்சள் தூள், இது தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த டைமில் பச்சை மிளகா வேண்டாம்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதையும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் 3/4 டம்ளர் வச்சுருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்லாம் வேகணும்ல, அதனால் 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இது போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். கல் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. எனக்கு கம்மியாக இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து அரிசி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கொதி வந்ததையும் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி நல்லா சுண்டி பாதியாக வரணுங்க. அப்போ தான் மூடி போடணும். இல்லை முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா தனியாக இதாகிடும், கொலன்னு ஆகிடும். கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன தண்ணி அதோட லெவலுக்கு வந்த அப்புறம் நீங்கள் விசில் போட்டு 2 விசில் இல்லைன்னா சிம்மில் வச்சு 1 விசில் விட்டாவே நீங்கள் போதும். இந்த மாதிரி நல்லா உதிரி டேஸ்ட்டாக இருக்கும்.